அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேல ஆகுது. சரி, இந்த வாரமாவது கொஞ்சமாவது எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தேன். இது வந்து ஒரு சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று தான் இன்னைக்கு டே வந்து ஆகிப்போச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாதி வந்து கரண்ட் வந்து போயிருச்சு. கரண்ட் போனப்போ எடுத்த வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டேனாலே கொஞ்சம் ஸ்பெஷல் இருக்கத்தான் செய்யும். என் ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீனெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் வந்து குளிக்கிறதுக்கே வந்து போயிருந்தேன். பெங்களூரில் இப்போ கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிருச்சு. ஒவ்வொரு பனி வந்து இறங்குது இப்போ எல்லாம். தரையில் பார்த்திங்கன்னா காலே வைக்க முடியல. செருப்பு இல்லாமல் வந்து நடக்கவே முடியாது. அதுவும் குளிச்சுட்டு வந்ததுக்கும் ஒவ்வொரு குளிராக இருந்துச்சு. சரி, ஒரு டீ குடிச்சிடலான்னு சொல்லிட்டு டீயை வந்து குடிச்சிட்டேன். மணி பார்த்திங்கன்னா இப்போவே 12:45 வந்து ஆயிடுச்சு. லஞ்சு செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மீனை வந்து ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரினேட்டுக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன். நான் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே வந்து சேர்க்கறதில்ல. எப்பயும் போல் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து ஃபிஷ்ஷை வந்து எல்லா இடமும் மசாலா படுற மாதிரி பரவிட்டு அப்புறம் வந்து மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம மேரினேட் பண்ணதை வந்து மூடி வச்சோன்னா மட்டும்தான் அந்த மசாலா வந்து எல்லா இடமும் வந்து பரவும். இப்போ வந்து குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த குழம்பு ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், தக்காளி, சோம்பு, கொஞ்சமாக வெங்காயம். வீடியோ எடுத்துகிட்ருக்கலே வந்து கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் அதை வந்து ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து மசாலா வந்து கரைச்சிடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு பவுலில் வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கரண்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டே உக்காந்தே இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கரண்ட்டே வரல. ஆல்ரெடி நம்ம சமைக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. இன்னும் உட்காந்துருந்தோம்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளாக தேங்காய் ஊற்றாமல் குழம்பு வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பயுமே நம்ம வைக்கிற மீன் குழம்பு மெத்தடு தான். வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா இது வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். சைடில் மீனையுமே வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடாக மீனையுமே வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலா புளித்தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஈஸியான மெத்தடில் மீன் குழம்புன்னு சொல்லியிருந்தேன். இதில் ஒரே ஒரு சேஞ்ச் தான். தக்காளியை வதக்காமல் நம்ம தாளித்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிறதோட அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மிக்ஸி ஜாரில், அதையும் சேர்த்தோம்னா சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ஆனால் இன்றைக்கி வந்து கரண்ட்டு போயிட்டனால அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இந்த குழம்பு வந்து கொதிச்சோடனே மீனை ஒன்றா வந்து உள்ளே இறக்கிட்டேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சோடனே குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த பக்கம் மீனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா குழம்பும் ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்டு வந்து முடிச்சிட்டோம். கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கரண்ட்டு வந்துருச்சு. சரி, அந்த தேங்காய் ஊற்றலாம் எனக்கு என்னமோ அந்த மீன் குழம்பு இருக்க மாதிரியே ஃபீலிங் இருக்காதுன்னு உடனே அந்த தேங்காய், தக்காளி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதையுமே அரைச்சி குழம்புல வந்து ஊற்றி விட்டேன் கொதிக்க விட்டு. ஆனால் அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து தசரா ஹாலிடேஸ் விட்டதுக்கப்புறம் எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் சண்டேங்கிறதுனால நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் இந்த மால் வந்து லுலு மால், இது பேர் லுலு மால் வந்து போயிட்டோம். இந்த மாலுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளனா ஒரு 12 1 மணி அந்த டைமில் போனோம்னா நல்லா எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு நல்லா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வர்றது கரெக்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் போன டைம் வந்து 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பிளானே வந்து சடனாக எடுத்தது தான். அதனால தான் வந்து லேட்டாக வந்து கிளம்புனோம். உள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு குட்டி ஷாப்பிங்கும் வந்து முடிச்சாச்சு. ஷயான் சைக்கிளுக்கு வந்து டிஷர்ட்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க மேக்ஸில். அதையுமே பார்த்துட்டு ஷயான் வந்து இந்த ஃபன் வேர்ல்டு எப்போ போவோம் தான் கேட்டுட்டு இருந்தால் ஃபைனலாக அங்கேயுமே வந்து போயாச்சு. எனக்கு இந்த மாலுக்கெல்லாம் போனால் பொம்மை வந்து கேட்ச் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கின்னு பார்த்து பொம்மை கேட்ச் பண்ணும்போது 2 பொம்மை வந்து எனக்கு வந்துருச்சு. அங்கே இருக்கவங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் நேரம் ஆட விட்டுட்டு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது. என் பிள்ளைங்களுக்கு வந்து KFC தான் பிடிக்கும். அதனால் KFC வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கீழே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதையுமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்தாச்சு. நல்லா வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கேருந்து தூக்கிட்டு போகிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன ஐட்டம் வேணுங்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்து அங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த மாலுக்கு டேயை விட நைட்டில் வந்து பார்க்கும்போது தான் சூப்பராக இருக்கும். வெளியே வியூ வந்து சூப்பராக இருக்கும். வெளியில் கொஞ்சம் நேரம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. நான் இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டேன். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.